அனைவருக்கும் வணக்கம். நான் ஆனந்தி, பிகாம் சிஎஸ், கேசிஎஸ் காசிநாடார் பள்ளியில் 1ஆம் ஆண்டு பயின்று வருகிறேன். கல்லில் ஒலி எழுப்பி கடலலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாகி நெல்லில் மணிப்பழுத்த நிலைத்த பொருளாகி நெல்லிராய் வெள்ளிக்கணையில் இத்தாரல் நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழே வாழியவே, சிந்தி வரும் மைத்துளியில் என்னை கூட சிந்து பாட வைத்த பைந்தமிழ் வாழியவே, சிந்தா எடுத்த வெண்பா தொடுத்து முப்பாலும் நண்பாலும் பேரொளி நிகழ்த்த என் நாளில் நடனமாடும் நடுந்தமிழே, உன்னை வணங்கி என் அவையை வணங்கி உன் உரையை தொடங்குகிறேன். நான் பேச வந்துள்ள தலைப்போ உலக சிட்டுக்குருவி தினம். சிட்டுக்குருவிகளை பற்றி நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். மார்ச் 20ஆம் ஆண்டு 2010 முதல் சிட்டுக்குருவிகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20 அன்று சந்திரி இஞ்சி கடந்து சென்று விட்டது. ஏன் இந்த சிறிய பறவைக்கு உலகம் முழுவதும் இந்த நாள் சர்வதேச அளவில் கடைபிடிக்கப்படுகிறது? காரணம் இருக்கிறது. உலகெங்கிலும் பரவி வாழும் சிட்டுக்குருவிகள் இன்று அழிவின் களம்பில் உள்ளன. கடந்த 26 ஆண்டுகளில் 60% சிட்டுக்குருவிகள் இனம் அழிந்துவிட்டது என தற்செயலான தகவல் வெளியாகியுள்ளது. சிட்டுக்குருவிகள் நாள்தோறும் எதிர்கொள்ளும் வாழ்க்கை போராட்டம் மற்றும் அதன் பிரச்சனைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வரும். அதன் மூலம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவைகளை அழிவிலிருந்து பாதுகாக்கவும் தான் இந்த நாள் உலக சிட்டுக்குருவிகள் நாளாக 2010ஆம் ஆண்டிலிருந்து மார்ச் 20 அன்று நிறைவுறுத்துகிறது. மார்ச் 20 அன்று நினைவுறுத்தப்படுகிறது. மனிதன் வாழும் வாழ்விடத்தை தன் வாழ்விடமாக மாற்றி நம் குடும்பத்தோடு தன் குடும்பத்தையும் இணைத்து மனிதனின் வாழ்வோடு பிணைந்தும் நம் வீட்டில் ஒருவராக வாழ்ந்த ஒரு பறவை இனம் என்றால் அது அடைக்கலத்தான் குருவி என்றும் சிட்டுக்குருவிதான். உலகம் போற்றும் பறவையிலார் டாக்டர் சலீம் அலி சிறுவையாக இருந்தபோது தன் வீட்டில் சிட்டுக்குருவி கூட்டிலிருந்து கீழே விழுந்து சிட்டுக்குருவி குஞ்சுகளில் அழகில் மயங்கி பின்னாளில் தன் வாழ்நாளையே பறவைகள் ஆராய்ச்சிக்காக அர்ப்பணித்தார். அந்த பறவையியல் மாமேதையை இந்தியாவுக்கு தந்ததும் உலகுக்கு அறிமுகப்படுத்தியதும் இந்த சிட்டுக்குருவிகள் தான். உலகம் முழுவதும் பரவி வாழும் இந்த சிட்டுக்குருவிகள் மெடிட்டரேனியன் பகுதியில் தோன்றியது அறியப்படுகிறது. முதலில் வட அமெரிக்காவில் இவை அறிமுகப்படுத்தப்பட்டவை. இதைத் தொடர்ந்து இங்கிலாந்திலிருந்து அமெரிக்காவில் புரூக்ஸ் மற்றும் நியூயார்க் நகரங்களில் 1851-52ஆம் ஆண்டுகளில் இவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. மிக முக்கியமான விவசாயத்தில் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தப்படும் இரசாயன பூச்சிக்கொல்லிகளை விளைவாக நமக்கு நன்மை செய்யும் பூச்சிகளை மட்டும் கொல்லவில்லை, மாறாக சிட்டுக்குருவிகளின் சந்ததிகளையும் சேர்த்துதான் அழித்து விருப்போம். நம் சிட்டுக்குருவிகளில் செல்ல குழந்தைகளுக்கு உணவாக உள்ள புழுக்களை பூச்சிக்கொல்லிகள் பதம் பார்த்து விடுவதால் அங்கு அவற்றுக்கு நிரந்தரமான உணவு பஞ்சம். சிட்டுக்குருவிகள் யாரிடம்தான் குறையிடும்? மூன்றாவதாக, உணவுக்கு தான் இப்படி போராட்டம் என்றால் மனிதனின் குறுகிய சிந்தனையில் விளைவாக கான்கிரீட் காடுகளை சிட்டுக்குருவிகள் எங்கே போய் வீடு கட்ட முடியும்? அடுக்குமாடி குடியிருப்புகளாக மாறிய வீடுகள் எப்போதும் மூடிய இருக்கும். முழுவதும் மூடிய வீட்டுக்குள் எப்படி இவைகள் புதுக்குடித்தனம் புகுந்து குடியிருக்க முடியும்? நான்காவதாக, இவற்றை எல்லாம் கலந்து ஒரு வழியாக ஒரு இடத்தை கண்டுபிடித்து அங்குதான் சிறிய கூட்டை கட்டி வாழ்க்கையை தொடங்கலாம் என நினைத்தால் அங்குதான் சிட்டுக்குருவிகளுக்கு காத்திருக்கிறது பேரதிர்ச்சி. பேரதிர்ச்சி. பொதுவாக மற்ற பறவைகளைப் போல் சிட்டுக்குருவிகளை அடர்ந்த காட்டுப்பகுதியிலோ அல்லது பாலைவனத்திலோ காண முடியாது. அவர்கள் மனிதனின் வாழ்விடங்கள், குறிப்பாக வீடுகள் மற்றும் அதனை சார்ந்துள்ள வயல்வெளிகளில் பொதுவாக தன் இருப்பிடத்தை அமைத்து கொள்ளும். கிராமங்களில் உள்ள ஒட்டு வீடுகளில் இருப்புகளில் வீட்டில் உள்ள போட்டோக்களின் பின்புறம் வைக்கோல் மற்றும் காய்ந்த புற்களை கொண்டு ஒரு ஒழுங்கற்ற முறையில் இருப்பிடத்தை அமைத்து கொண்டு வாழும். ஆனால் தூக்கணாங்குருவிகளின் கூடு கட்டும் திறனோ அழகோ அதன் வடிவமைப்பில் உள்ள நேரத்திலோ இவை கட்டும் கூடுகளில் இருக்காது. நாம் செய்ய வேண்டியது கொஞ்சம் தானியம், கொஞ்சம் தண்ணீர், தங்க சிறிய இடம், முடிந்தால் சிறிய இயற்கை காய்கறி தோட்டம்,
அப்புறம் பாருங்கள், இந்த சின்னம் சிங்கார தேவதைகளில் உள்ள வீட்டு கதவை தட்டும். அத்துடன் உங்கள் குடும்பத்துக்கு ஒளிமயமான எதிர்காலத்தையும் கொண்டு வரும். எனவே நாம் நெகிழி பொருட்களை பயன்படுத்தியும் வீடு அடுக்குமாடி கட்டுவதன் மூலமும் பாதிக்கப்படும் சிட்டுக்குருவிகளை பாதுகாக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.